அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதட்டே உலகு என்று வள்ளுவத்தை போற்றியும் அக்ஷய லக்ன பததி என்கின்ற ஜோதிடத்தின் அடுத்த பரிணாம வளர்ச்சியை கொண்டு சென்று உருவாக்கிய எங்கள் குருநாதர் திரு புதுவுடைமூர்த்தி ஐயாவை போற்றியும் நான் இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னாக்க அக்ஷய லக்ன பததி பத்தி தான் பேச போறேன். அக்ஷய லக்ன பததியில எல்லாமே கொஞ்சம் சிறப்பு அம்சங்கள் தான், எல்லாமே ஸ்பெஷல் தான், எல்லாமே அதுல சாஃப்ட்வேர்ல கொடுத்துருக்கிற எல்லா விஷயங்களும் ஸ்பெஷல் தான். அதாவது சாஃப்ட்வேர் இருந்தாலும் ஏஎல்பி ஜோதிடர்களுக்கு எல்லாமே கால்குலேட் பண்ணி அதை சரிபார்த்து அது பலன் சொல்ல எடுக்க தெரியும். பட் சாஃப்ட்வேர் ஒரு மொபைல் ஆப் மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் ஹேண்டியா இருக்கும், நம்ம பார்த்து டக்குன்னு பலன் சொல்றதுக்கு. அதுக்காகத்தான் அந்த சாஃப்ட்வேரு. பட் இல்லாட்டினா கூட ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜர்ஸ்க்கெல்லாம் எல்லாமே அவங்களுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே கணிச்சு சாஃப்ட்வேர் எல்லாமே கணிச்சு சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி தான் அவங்க உருவாக்கியிருக்காங்க எங்களுடைய புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்கள். அதன்படி பார்த்தாக்கா சூப்பர் ஸ்பெஷல் ஃபீச்சர் அப்படின்னு சொன்னாக்கா ஏஎல்பியில் திருமண பொருத்தம் தாங்க. அந்த திருமண பொருத்தம் ரொம்ப அக்யூரேட்டா அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள உறவு, அன்னோன்யம், தாம்பத்திய உறவு, மனப்பொருத்தம், உடல் பொருத்தம் என்று பல வகையான பொருத்தங்கள் கணிச்சு கால்குலேட் பண்ணி நாங்க சொல்ல முடியும் எங்களால. ஸோ அந்த வகையில திருமண பொருத்தம் என்கிறது ஒரு சூப்பர் ஸ்பெஷல் ஃபீச்சர் மாதிரி தான் நான் சொல்ல முடியும். பொதுவாகவே பாரம்பரிய ஜோதிடத்தை நீங்க போனீங்கன்னாக்கா கொஞ்சம் திருமண பொருத்தம் பாருங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஜோதிடர் இது சேர்க்கலாங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அதே ஜாதகத்தை, அதே ஆண் பெண் ஜாதகத்தை இன்னொரு ஜோதிடர்கிட்ட கொண்டு போனா அவங்க இல்ல சேர்க்காதீங்க, ஒன்றும் பொருத்தம் இல்லை அப்படிம்பாங்க. மூணாவது ஒரு ஜோதிடர்கிட்ட போனா ஏதோ தோஷம் இருக்குங்க அப்படி இப்படின்ட்டு ஏதோ சொல்லுவாங்க, பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. அதனால பாரம்பரிய ஜோதிடர்கள் எல்லாருமே தவறுதலா தான் பொருத்தம் பார்க்கறதுன்னு சொல்லல. அவங்களும் அந்த பொருத்தம் முறை கூட நல்லபடியான ஒரு முறை தான், எல்லாருமே நல்லதான் பாக்குறாங்க. ஒரு சில பேர் கொஞ்சம் தவறுதலா பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதனாலதான் சொன்னேன், அது தப்பா எடுத்துக்க தேவையில்லை. ஆமா. பட் நீங்க ஒரு ஆண் பெண் திருமணத்துக்காக பொருத்தம் பார்க்கணும்ட்டு ஏஎல்பி ஜோதிடர்கிட்ட வந்தீங்கன்னா எல்லா ஜோதிடர்களும் ஒரே மாதிரி தான் பலன் எடுப்பாங்க, ஒரே மாதிரி தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும். அதுல ஒன்றும் ஒரு விதிவிலக்கு இல்லை. அதுல என்ன எதுக்குன்னா அந்த மாதிரி நாங்க ட்ரைனிங் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி எங்களுக்கு நாலேஜும் நாலேஜ் கொடுத்துருக்காங்க ஏஎல்பி ஆசிரியர் உருவாக்கிய எங்கள் குருநாதர் புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்கள். இப்ப ஏஎல்பியில இருக்கிற திருமண பொருத்தம் பத்தி தான் கொஞ்சம் டீட்டெயிலா பேசலான் இருக்கேன் இந்த வீடியோல குயிக்கா. என்னன்னாக்கா இந்த திருமண பொருத்தம் என்கிறது பரம்பரை ஜோதிடர்கிட்ட போனீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் பார்த்துட்டு நல்லா இருக்குங்க, குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கு, ஓகே முடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறகு 5-6-7 வருஷம் ஆன பிறகு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஆரம்பிக்கும். அது சிறு சிறு கருத்து வேறுபாடா இருந்துகிட்டு பெருசா ஆரம்பிச்சு ஒரு பெரிய பிரச்சனைக்கு கூட தள்ளுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அந்த கருத்து வேறுபாடு, இணக்கம் இல்லாத சூழ்நிலை, அவங்களுடைய விருப்பம் வேறதா இருக்கும், இவங்களுடைய விருப்பம் வேறதா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. மக்களுக்கு அது நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால ஒரு சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி கொஞ்சம் சண்டை சச்சரவோட வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. ஒரு சில குடும்பத்துல 2 பேருமே மெனக்கட்டு நின்னாக்க 2 பேருமே பிரியறது கூட வாய்ப்பு உண்டு. ஒருத்தர் விட்டு கொடுத்து இன்னொருத்தர் விட்டு கொடுத்து அந்த மாதிரி போனா தான் முடியும். பட் 2 பேருமே மண்ணு கட்டினாக்கா அது டைவர்ஸ்ல முடியும். அந்த மாதிரி எல்லாம் ஒரு சிச்சுவேஷன் உலகத்துல எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்கா ஜாதகத்தை நல்லபடியா அனலைஸ் பண்ணலைங்கிறது தான் ஒரு 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 இதுன்னு சொல்லலாம். நம்ம ஏஎல்பி திருமண பொருத்தத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷம் வரைக்கும் நாங்க கம்பேர் பண்ணி சொல்லுவோம். எந்த பீரியட்ல கணவன் மனைவிக்கு நல்ல பொருத்தம் இருக்கு, எந்த பீரியட்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு,
இந்த பர்டிகுலர் பீரியட்ல வந்து ஆண் அந்த ஆணுக்கு வந்து நல்லா இருக்கு, பட் பெண்ணுக்கு வந்து கொஞ்சம் சரியில்லை, சரி ஒருத்தருக்கு நல்லா இருக்கு ஒருத்தருக்கு நல்லா இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. ஒரு பீரியட்ல வந்து பெண்ணுக்கு நல்லா இருக்கு ஆணுக்கு கொஞ்சம் சரியில்லை அப்படின்னாக்கா ஓகே ஏதோ பேலன்ஸ் பண்ணி போயிடுவாங்க. ஒரு சில பீரியட்ல வந்து ரெண்டு பேருக்குமே சரியில்லைனாக்கா அது 1 இயர்னாக்கா ஓகே கொஞ்சம் ஓரளவு தள்ளிடுவாங்க. அது நான் ஒரு ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு தள்ளிடுவாங்க. பட் அவரே ஒரு 4-5 வருஷம் அதே மாதிரி ரெண்டு பேருக்குமே சரியில்லைனாக்கா அது வந்து அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னா டைவர்ஸ்ல தான் போய் முடிவு எடுப்பாங்க, இல்லாட்டா பிரிஞ்சு வாழணுங்கிற மாதிரி தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு உலக நடப்பு ஒரு இது அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஏஎல்பி பொறுத்து திருமண பொருத்தம் அதில் வந்து நம்ம சாஃப்ட்வேர்ல வந்து கணிக்கலாம். அதாவது மினிமம் நம்ம குருஜி என்ன சொல்வாருன்னா பொதுவுடைமுத்தி ஐயா என்ன சொல்றாங்கன்னா மினிமம் ஒரு 10 இயர்ஸ்க்கு நல்லா பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம், அதாவது 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் 25 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்க பார்க்கலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. தொடர்ந்து ஒரு 4-5 வருஷம் வந்துட்டு ரெண்டு பேருக்குமே சரியில்லாம இருக்கு, பொருத்தம் சரியில்லை, கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் ரொம்ப அதிகமா இருக்கு, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது, பட் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது நாங்க வேற கிரக அமைப்புகள் வச்சு நாங்க வந்து சரி என்ன இது வந்து எதனால இது உருவாயிருக்குங்கிறது கூட நம்ம கணிப்போம். தெரியுதா? ஒரு சில நேரத்துல வந்துட்டு கணவன் வந்துட்டு தொழிலுக்காக ஜாபுக்காக யூஎஸ் போயிருக்கலாம், கணவன் மனைவி இங்க இந்தியாவில் விட்டுட்டு. தெரியுதா? ஸோ அந்த டயத்துல வந்து அந்த மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி தான் காமிக்கும். அதாவது கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒரு பிரிவுங்கிறது தானா வந்துடும். அந்த டயத்துல வந்து கணவர் தொழிலுக்காக பிரிஞ்சு இருக்கணும்ன்ற ஒரு ஒரு விதிவிலக்கு ஒரு விதி இருக்கு கிரகப்படினாக்க அது சேர்த்து வைக்கலாம். எதுக்குன்னா அவர் எனிவே பிரிஞ்சு தான் இருக்க போறாரு அப்படின்ட்டு. பட் அவருக்கும் பூர்வீகத்துல தான் வந்து இருக்கிற இடத்துல தான் தொழில் ஜாபு, இந்த பொண்ணுக்கும் அதே மாதிரி தான்னாக்க ஒரு தொடர்ந்து 4-5 வருஷம் இதே மாதிரி இழுத்து கட்டணும்னாக்கா அது வந்து ஒரு சில பல ஆண் பெண்கள் இழுத்துட்டு போறாங்க. அது மாதிரி சுச்சுவேஷன் சரி என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்ட்டு. பட் ஒரு சிலர் வந்து இது வேணாண்டா அப்படின்ட்டு டைவர்ஸ் பண்றது கூட கொஞ்சம் வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால நாங்க வந்து 25-30 வருஷம் வரைக்கும் பார்த்து எப்படி இருக்கு நிலைமை, இவங்க ஒரு ஒரு பீரியட்ல சரியில்லாம இருக்குன்னா அது எதனால வருது, அது வந்து கோப்ப பண்ண முடியுமா, ஒரு பிரிவுங்கிறது அவங்களுக்கு இருக்கா அந்த டயத்துல, இல்லாட்டினா குழந்தைகள் அந்த டயத்துல இருக்கும், குழந்தைகள் ஜாதகத்தின் மூலமாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்களா, அந்த மாதிரி எல்லாம் நாங்க நிறைய பெர்முடேஷன் காம்பினேஷன் பார்த்து சரி இந்த மாதிரி இருந்தாலும் நீங்க வந்து சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்க வந்து ஒரு கணிச்சு நாங்க சொல்லுவோம் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட. ஓகே கனி இந்த மாதிரி இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்த்து வைக்கலாங்க, நல்லா இருக்கு பொருத்தம் அப்படின்ட்டு. இப்ப நான் போர்டுக்கு போறேன். இப்ப பாருங்க ஒரு ஹை லெவல் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னன்னாக்கா ஏழ்பில வந்துட்டு உடல் பொருத்தம், மனப்பொருத்தம், தாம்பத்திய பொருத்தம், அன்னோன்ய பொருத்தம்ட்டு ஏன்னா இந்த 4 பொருத்தம் பாக்குறோம். ஒவ்வொரு வருஷமும் நாங்க பார்க்கலாம் இந்த பொருத்தம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. நல்லா இருக்கா, மத்தியமா இருக்கா, இல்லாட்டா நல்லாவே இல்லையாங்கிற மாதிரி எல்லாம் இந்த 4 பொருத்தம் கூட பார்க்கலாம். அதே மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆணுக்கும் உள்ள ஏஎல்பி ஒற்றுமை 7ஆம் பாவகத்துக்குரிய ஒற்றுமை. 7ஆம் பாவகம் தான் கலத்திரஸ்தானம் சொல்லுவோம். தெரியுதா? திருமணம்னாலே 7ஆம் பாவகம் தான் பார்க்கணும். காமம், கலத்திரஸ்தானம், திருமணம், நண்பர்கள், மனைவினாக்க 7ஆம் பாவகம் தான் பார்க்கணும். ஸோ அவங்களுக்கும் அந்த 7ஆம் பாவகத்துக்கும் உள்ள தொடர்பு சம்பந்தம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து 15-20-30 வருஷம் பார்க்கலாம். இது பார்க்கலாம். 3வது கேட்டகரி என்னன்னாக்கா, 3வது வந்து 10 பொருத்தம்னு சொல்லுவோம் பாருங்க. நம்ம பாரம்பரிய ஜோதிடத்துல வந்து 10 பொருத்தத்துல 8 பொருத்தம் நல்லா இருக்கு, 6 பொருத்தம் நல்லா இருக்குன்ட்டு புரோகிதர் சொல்லுவார் பாருங்க. அந்த மாதிரி பொருத்தம் கூட நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி பொருத்தம் 10 பொருத்தம் கூட நமக்கு வந்து சாஃப்ட்வேர்ல தெரிஞ்சிடும் எப்படி இருக்கு, எவ்வரி இயர் எப்படி இருக்கு அப்படின்ட்டு, ஒவ்வொரு நட்சத்திர புள்ளி நகர்த்துறப்ப எப்படி இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். அதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா மகேந்திர பொருத்தம், யோனி பொருத்தம், ரஜ்ஜ பொருத்தம். இந்த 3மே அட்லீஸ்ட் மத்தியமாச்சும் இருக்கணும். மத்தியமாச்சும் இருக்கணும், இல்லாட்டினா நல்லா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா தான் வந்து அவங்களுடைய தாம்பத்திய உறவு, தாம்பத்தியம் எல்லாம் நல்லா இருக்கும், குழந்தை பிறப்பு நல்லா இருக்கும், அவங்களுடைய தாம்பத்திய ஈடுபாடு எவ்வளவு வருஷம் வரைக்கும் ஈடுபாடு இருக்கும்ங்கிறது கூட அந்த ரஜ்ஜு பொருத்தத்து மூலமா கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இது வந்து கிட்டத்தட்ட நம்ம பொதுவுடைமுத்தி ஐயா நம்ம குருமார சொல்ற மாதிரி 10 வருடம் நீங்க கண்டிப்பா பாருங்கயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. மினிமம் ஒரு 10 இயர்ஸ் பாத்துருங்க, குழந்தை பாக்கியம் இருக்கா என்னன்ட்டு பாத்துருங்க. அந்த மாதிரி
பாத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒருத்தர் 10 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தாச்சு, குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கு, 2 3 குழந்தை பாக்கியம் இருக்கு அப்படின்னா கூட ஓகே. அதுவும் இல்லாம கொஞ்சம் சரி 15 to 30 இயர்ஸ் வரைக்கும் பார்க்கணுன்ட்டு ஒரு சில பேருக்கு வந்து ஆசை இருந்துச்சுன்னா அதுவும் பார்க்கலாம். எப்ப வந்துட்டு நமக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, எப்ப நல்லா இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் பார்த்து இந்த டயத்துல வந்துட்டு இப்ப 2 3 வருஷம் தொடர்ந்து 2 பேருக்குமே சரியில்லைனாக்க நம்ம ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜர்ஸ் கிட்ட வந்தீங்கன்னா உங்களை கவுன்சிலிங் கூட கொடுப்பாங்க, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ட்டு. சரிதா? அதுவும் இல்லாம நம்ம ஏஎல்பி ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது ஆணுடைய ஜாதக கட்டமுக்கும் பெண்ணோட ஜாதக கட்டத்துக்கும் ஆணுடைய ஜாதக கட்டம் இடையில 6க்கு 8 இருக்கக்கூடாது. அதாவது ஏஎல்பி லக்னமா இருக்கட்டும், ஏஎல்பி லக்னம் ஏஎல்பி லக்னம் வச்சு நம்ம பார்க்கலாம், நட்சத்திர புள்ளி வச்சு கூட பார்க்கலாம், நட்சத்திர புள்ளி வச்சு கூட பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டும் வச்சு பேசிக்கலா வந்து பார்த்துட்டு 6க்கு 8 ஏன்னா 8 அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி பார்க்கணும். அப்படி இருந்தாலும் ஒரு சில டயத்துல வந்து அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து இந்த பையன் ரொம்ப பிடிச்சிருக்குங்க, ரொம்ப எங்களுக்கு வேண்டப்பட்டவங்களா இருக்காங்க, நல்லா தெரிஞ்சவங்க, நல்ல ஜாப்ல இருக்காங்க, கொஞ்சம் பார்த்துங்க, இன்னும் நல்லா டீப்பா அனலைஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி பட்சத்துல 6க்கு 8 இருந்தா கூட 6 என்னது வாக்குவாதம் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கும் 2 பேருக்கும் நடுவுல. அந்த மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷன் 6க்கு 8ன்னா. பட் ஒரு சில பேருக்கு 6க்கு 8 இருந்தாலும் வந்து கொஞ்சம் டீப்பா பாருங்கன்னு சொல்றப்ப இந்த மாதிரி டீட்டெயிலா 30 வருஷம் 35 வருஷம் வந்து பார்த்து எந்த டயத்துல ரொம்ப பிரச்சனையா இருக்கு, எந்த டயத்துல மத்தியமா இருக்கு, எந்த டயத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க, அந்த மாதிரி எல்லாம் பார்த்து நம்ம சொல்லுவோம். ஸோ ரொம்ப 6க்கு 8 இருக்கு, ரொம்ப வருஷமா இருக்கு, அது மாதிரி தான் நம்ம வந்து இவருக்கு தான் நம்ம கட்டிக்கணும்ட்டு கட்டி கொடுக்கணும்னு பாக்குறோம், நல்லா இருக்காங்க, குடும்பம் நல்லா இருக்காங்க, ஜாப் நல்லா இருக்கு, பையன் பொண்ணும் ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு கம்பல்ஸ் ஒரு சுச்சுவேஷன் இருந்தாக்க மறுமாங்கல்யம்ட்டு ஒண்ணு இருக்கு. அதாவது 2 மாங்கல்யம் கட்டணும், 2 மாங்கல்யம். அதாவது ஒரு மாங்கல்யம் கட்டிட்டு அது வந்து என்னன்னாக்கா நம்ம இருதார யோகம்னு ஒண்ணு இருக்கு. அது அந்த யோகம் இருந்தா இது சொல்லுவோம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி 6-8ங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கட்ட வேண்டி இருக்கு திருமணம், 2 பேருக்குமே 6க்கு 8 இருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்லனாக்கா 2 தாலி கட்டுற மாதிரி பண்ணீங்கன்னா, ஒரு தாலி முதல்ல கட்ட வச்சுட்டு ஒரு 1 வீக் கழிச்சு நல்ல நாள் பார்த்துட்டு அதை எடுத்து வந்து சாமி அறையில வச்சுட்டு இன்னொரு தாலி அந்த கணவர் கட்டுற மாதிரி பண்ணீங்கன்னா வந்துட்டு இதுதான் பரிகாரம். நம்ம புதுடை மூர்த்தி ஐயா சொல்றது பரிகாரம். ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அந்த சண்டை சச்சரவு, அந்த அந்த பிடிவாதம், 2 பேருக்கும் இருக்கிற பிடிவாதம், அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் குறையும். ஸோ அதாவது நான் என்ன சொல்றேன்னாக்கா, கல்யாண பொருத்தம் திருமண பொருத்தம் நீங்க நினைச்சீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு பண்ண போறீங்க பார்க்கணும்னாக்க பெஸ்ட் வந்து என்னன்னாக்கா ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜரை அணுகுங்க. அவங்களை அணுகி நான் ஏஎல்பி திருமண பொருத்தம் பாருங்கன்னு சொல்லுங்க. என்னுடைய வீடியோவில் கூட என்னோட நம்பர் இருக்கு, என்னுடைய பேர் நம்பர், எனக்கு கூட அப்ரோச் பண்ணலாம். பாருங்க, அவங்க வந்து டீப்பா ஒவ்வொரு வருஷமும் எப்படி இருக்கு, அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு, மனப்பொருத்தம் எப்படி இருக்கு, உடல் பொருத்தம் எப்படி இருக்கு, எல்லாமே அவங்க சொல்லிடுவாங்க. அவங்க எல்லாருமே சொல்ல முடியும். எந்த வருஷத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கு, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், அந்த மாதிரி எல்லாம் டீட்டெயிலா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் அந்த மாதிரி பொருத்தம் பார்த்துட்டு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா கவலையே இல்லை, அவங்க 2 பேரும் நல்லா தான் வாழ்வாங்க. அந்த 2 பேருக்கும் நடுவுல ஒன்றும் சண்டை சச்சரவு இருக்காது, நல்ல சுமூகமா நல்லபடியா வாழ்வாங்க, குழந்தைகளோட வாழ்வாங்க. அதான் நமக்கு வேண்டியது. நம்ம குழந்தைகள் வந்து நல்லபடியா வாழணும் த்ரூ அவுட் லைஃப், அதுதான் நமக்கு தேவை. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜர் கிட்ட திருமண பொருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துல்லியமா கணிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால வந்துட்டு திருமணம்ட்டு ஒரு நிகழ்வு உங்க வீட்டுல இருக்குனாக்க பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னாக்க ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜர் அனுப்புங்க. என்னோட நம்பர் கூட இருக்கு, அதுல கான்டாக்ட் பண்ணி எனக்கும் பேசுங்க. நான் வந்து நல்லபடியா பொருத்தம் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுவேன். ஆமா, என்னுடைய வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து வர்ற வீடியோ வந்து நீங்க பார்க்கணுங்க இதுல வரணும்னாக்க பெல் பட்டன் அமுக்குங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி.